வணக்கம் நண்பர்களே. இன்று வில்லேஜ் ஸ்டைல் காடை கிரேவி தாங்க செஞ்சுருக்கோம். மழைக்கு எதனா காரமாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சா, அதாங்க மாமா போயிட்டு காடை வாங்கிட்டு வந்துட்டார். அவரே தான் செஞ்சும் கொடுத்தாரு. ஆமாங்க, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: காடை, இது நம்மளுக்கு கடையிலே கிடைக்கிதுங்க. சிக்கன் கடையில் தான் கிடைக்கிது. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம வீட்டில் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிக்க வேண்டியதாங்க. 1 cardamom, 3 cloves, 3 cinnamon stick, 1 teaspoon of jeera, 1 teaspoon of fennel seed, 10 garlic, 2 tomatoes, 2 onions, 1 green chilli, 1 capsicum and curry leaves. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட்டானதும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா மசாலா ஐட்டம், சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதை அதோடு சேர்க்க போகிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீர்னது, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனை இப்போ நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக குக் ஆகட்டும் ஆனியனெல்லாம். அதோடு நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி சேர்க்கணும். அதையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு சேர அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற டமோட்டாவையும் சேர்க்க போகிறோம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா குழைய பாயில் ஆகணுங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன், சால்ட். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், ஒரு 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. நான் அதோட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இது மாதிரி நல்லா கொதி வரட்டும். அந்த பச்சை வாடெல்லாம் போகணுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காடை, அதை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. இப்போ காடையை நம்ம அதில் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியது தாங்க. சிம்பிள் தாங்க, சிக்கன் மாதிரியே தான். இதுவும் ஈஸியாக இருக்குங்க, ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹீட்டுங்க. மழை காலன்றதுனால எங்களுக்கு இது கிடைச்சிது. மழை காலத்தில் கிடைக்கவே மாமா வாங்கிட்டு வந்து செஞ்சார். அதை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 7-8 நிமிஷம் சிக்கன் மாதிரியே தாங்க குக் ஆகணும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. 7 இல்லை 8 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. இப்போ கவர் பண்ணி ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது கூட நம்ம கேப்சிகம் லைட்டாக எண்ணெயில் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும்.
அது இல்லைன்னா ஒரு மாதிரி இழைஞ்சிருங்க. அதனால் அதை நான் இப்போ லேட்டாக தான் சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஃப்ரை பண்ண கேப்சிகமை சேர்க்க போகிறோம். அது சேர்த்து ஒரு செகண்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆனால் போதுங்க. அது ரொம்ப குக் ஆகக்கூடாது இல்லைங்களா. அடுத்தது கொத்தமல்லியை சேர்த்து நம்ம இறக்கி வைக்க வேண்டியதுதாங்க. வில்லேஜ் ஸ்டைல் காடை கிரேவி ரெடிங்க. சுட சுட சாதத்தில் இந்த சூடான காடை கிரேவியை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இந்த மழை காலத்துக்கு நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.